நடிகர் இளவரசு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமாக இருப்பதாக தகவல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்களுடைய நினைவுகள் மற்றும் இரங்கல் செய்தியை நீங்கள் பதிவு செய்யலாம். ராஜேஷ் சார் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கன்னி பருவத்திலேன்ற படம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்து மகேந்திரன் சாரோட மெட்டி ஒளின்னு ஒரு படம் வந்து நான் சில்வோட ரவி அசிஸ்டண்டாக இருக்கும்போது தான் ராஜேஷனோட நான் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவரை பற்றி பேசுறதுன்றது வந்து நிறைய நேரம் பேசலாம். படிப்பாளி, அறிவாளி, ஜாதகம், ஆன்மீகம் அப்படின்னு நிறைய பேசலாம். என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப அவர் எப்போவோ வந்து ஒரு முறை வந்து எம்ஜிஆர் அவர்கள் எந்த வயசுல இருந்தாங்க, சிவாஜி சார் எப்படி இருந்தாங்க, மரணத்தை பற்றி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது 75-76 வயசுக்கு மேலாம் உயிரோடு இருக்கிறது வந்து அனாவசியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அது அவரை பொறுத்த மட்டும் அது ரொம்ப சரியான ஒரு நேரத்தில் ஆரோக்கியத்தோட மரணம் அடைஞ்சிட்டாரு தான் நினைக்கிறேன். இந்த மரணத்தை வந்து நம்ம ஒன்றும் வெல்ல முடியாது. அதனால இது செய்தி அதிர்ச்சி தான். ஆனா அவரை பொறுத்த மட்டும் இதுக்கு கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் ஆகி தான் பேசுது. நாங்க பேசி ஒரு 5-6 வருஷம் இருக்கும் இந்த மரணத்தை பத்தி பேசுனது. ஆரோக்கியமா போயிடணும்னு நினைக்கிறேன் தம்பி. எப்பவுமே வந்து படுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல 10 பேர் பார்த்துட்டு ஹார்லிக்ஸ் பாட்டில், ஆரஞ்சு பழம்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. போனோமா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும்னாரு. அதே மாதிரி அவருடைய மரணம் அவர் விரும்பின மாதிரியும் நடந்திருக்கு. சிலருக்கு காலம் வந்து மரணத்தை கூட காலம் ஒரு சமயத்துல கொடுக்காது. ரொம்ப கஷ்டப்படுத்தி போராடி மரணிக்க வைக்கும். பட் ராஜேஷ் சாருக்கு இந்த மரணம் வந்து அவர் விரும்பிய மரணம். அதுல வந்து வருத்தம் நம்ம வந்து வெளியில இருந்து உயிரோடு இருக்கிறனால வருத்தப்படுக்கலாமே தவிர சம்பந்தப்பட்டவருக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு விடையளிப்பு தான். அதனால ஒரு துயரத்தில் இன்னொரு பாடம் எனக்கு நடக்குது. இந்த மரணத்தை நான் இப்படித்தான் பாக்குறேன். என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி, வணக்கம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு நன்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.